கடந்த சந்திப்பில் நாம் கடைசியாக சிவ தத்துவத்தை பற்றி பார்த்தோம். அத்துடன் நம்முடைய 36 தத்துவங்களின் தோற்ற முறைகளும் முடிவடைந்தன. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது சொல் உலகம் என்பதாகும். எமது பிரபஞ்சம் இரண்டாக சைவ சித்தாந்தத்தில் பிரித்து வைத்துள்ளார்கள். சொல்லுலகம், பொருளுலகம் என்று இரண்டாக. நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது பொருள் உலகமாகும். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது சொல் உலகம் என்பது. சிவ தத்துவத்தில் நாங்கள் பார்த்த பொழுது நான் உங்களுக்கு கூறினேன், இறைவன் பரம்பொருளாக அவன் இருக்கின்றான். அப்படி அவன் இருக்கும் பொழுது அவனேதான் தனியே இருக்கின்றான். அதன் பின்பு எங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி சித்திர மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் 9:40, யூகே நேரம் 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் 9:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் யூகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அரசியலுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் நல்லிறக்கம், சமாதானம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி நிரல்: முதலில் சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் தியானத்தை வழிநடத்துவார். அதன் பின்பு பிரபஞ்ச நன்றி கூறப்படும். சிறப்பு பேச்சாளர் சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அவர் பேச இருக்கும் தலைப்பு சைவ சித்தாந்த அடிப்படைகள் பகுதி 6. இப்பொழுது சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் வேண்டும். நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனதினை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஒரு ஆனந்த கனவாகும், நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை அதிகரித்து செயற்திறனையும் அதிகரித்து நாம் இதனை தியானத்தின் மூலம் உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவிர்த்துக் கொள்ள முடியும். இன்று தியானத்தின் போது மன அமைதியை தரும் ஒரு இனிமையான இசை வழங்கப்படும்.
இந்த இசையுடன் இணைந்து நாம் இன்று 30 நிமிடங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சக்தி அம்மா, உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் எங்களோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தளத்திலே தொடர்ச்சியான சைவ சித்தாந்த அடிப்படைகள் என்ற அந்த பகுதியை நீங்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். தத்துவம் என்பது எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான ஒரு விடயம் அல்ல. இருந்தும் நீங்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் பகுதி பகுதியாக தருவதால் அது சிறப்பானதாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பல்வேறு கடமைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் இந்த விடயங்களை தயார் செய்து வந்து எங்களுடைய தளத்திலே நீங்கள் தருகின்றது எல்லோருக்கும் ஒரு சிறந்த விடயமாக அது இருக்கின்றது. மற்றது எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இலகுவாக நீங்கள் தருகின்ற அந்த முறையிலே நான் நினைக்கிறேன் இந்த 6 பகுதி இல்லை, தொடர்ச்சியாக 60 பகுதிகளுக்கு சென்றாலும் செல்லலாம் உங்களுடைய இந்த விடயம். நன்றி அம்மா, நான் கணக்க கூற விரும்பவில்லை. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முதல்ல அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நான் நன்றியையும் வரவேற்பையும் கூறிக்கொண்டு இந்த நேரத்தை உங்களிடம் அளிக்கின்றேன். தொடருங்கள் அம்மா, வாருங்கள். நன்றி. ஓகே, என்னை இவ்வளவு இன்ட்ரடியூஸ் பண்ணின சிவாமோகனுக்கு எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். முதலில் என்னில் இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கும் எனது இறைவனுக்கு எனது நன்றிகளை செலுத்த விரும்புகின்றேன். திருச்சிற்றம்பலம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. திருச்சிற்றம்பலம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருப்பதும் எனக்காக பேசிக் கொண்டிருப்பதும் அந்த இறைவனே என்பதை நான் எப்பொழுதும் என் மனதில் நினைத்துக் கொள்வேன். அடுத்ததாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து, மற்றும் இந்த சைவ சித்தாந்தத்தில் 6வது தடவையாக வந்து உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கடந்த சந்திப்புகளின் பொழுது நான் எமக்கு இந்த உலகில் ஆன்மாக்கள் இருந்து வாழ்வதற்கு தேவையான தனு கரண புவன போகங்களை இறைவன் எமக்கு படைத்து தந்துள்ளான் என்பதையும், இந்த 36 தத்துவங்களின் தோற்ற முறைகளையும் உங்களுக்கு விரிவாக கூறியிருந்தேன். கடந்த சந்திப்பில் நாம் கடைசியாக சிவ தத்துவத்தை பற்றி பார்த்தோம். அத்துடன் நம்முடைய 36 தத்துவங்களின் தோற்ற முறைகளும் முடிவடைந்தன. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது சொல் உலகம் என்பதாகும். எமது பிரபஞ்சம் 2ஆக சைவ சித்தாந்தத்தில் பிரித்து வைத்துள்ளார்கள். சொல்லுலகம், பொருளுலகம் என்று 2ஆக. நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது பொருள் உலகமாகும். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது சொல் உலகம் என்பது. சிவ தத்துவத்தில் நாங்கள் பார்த்த பொழுது நான் உங்களுக்கு கூறினேன், இறைவன் பரம்பொருளாக அவன் இருக்கின்றான். அப்படி அவன் இருக்கும் பொழுது அவனேதான் தனியே இருக்கின்றான். அதன் பின்பு எங்களுக்காக அவன் தன்னுடைய சக்தியை
தனக்கு வழியில் தன்னுடைய ஆற்றலை தனக்கு வழியில் கொண்டு வந்து சிவமும் சக்தியுமாக அந்த பரம்பொருள் எமக்காக அவர் தன்னுடைய நிலையிலிருந்து வந்து எமக்கு இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக சிவமும் சக்தியுமாக வந்தார். அதன் பின்பு இன்னும் ஒரு படி கீழே வந்து சுத்த மாயையின் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் பார்க்கும் பொழுது இந்த நாத தத்துவம் ஒரு அவருடைய அந்த சுத்த மாயையில் தோன்றிய அசைவு நாத தத்துவமாக தோன்றியது. இந்த சுத்த மாயை இந்த நாம் முதலும் உங்களுக்கு கூறியிருந்தேன், நாம் மாயை என்று சொல்லும் பொழுது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அதில் எதற்காக என்ன தொழிலை செய்வதற்காக யாரால் பாவிக்கப்படுகிறது என்பதை வைத்தே அதற்கு சுத்தமாயை அசுத்தமாயை என்ற பெயர் உருவானதை அல்லாமல் சுத்தமாயை அசுத்தமாயை என்று மாயை எல்லாமே ஒன்றுதான். ஆனால் இறைவன் இருந்து தனது பஞ்சகிருத்தியத்தை செய்வதற்காக அவனால் கிரியேட்டப்பட்ட தத்துவங்களையே நாம் சிவ தத்துவங்களாக சுத்தமாயா தத்துவங்களாக கூறுகின்றோம். அசுத்தமாயா தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது எமக்காக ஆன்மாக்களுக்கு தேவையான கருவிகளை தோற்றுவிப்பதற்கு அவரால் செயற்படுத்தப்படுகின்ற தத்துவங்களையே நாம் அசுத்தமாயா தத்துவங்கள் என்று வித்தியா தத்துவங்கள் என்றோ அல்லது அசுத்தமாயா தத்துவங்கள் என்றோ சொல்கின்றோம். பின்பு அதில் அந்த அசுத்தமாயா தத்துவத்தில் உள்ள கலையில் இருந்தே பிரகிருதி மாயா தோன்றுகின்றது. ஆகவே பிரகிருதி மாயா வேறு ஒரு மாயாவல்ல, அசுத்த மாயாவின் ஒரு பகுதியே பிரகிருதி மாயாவாக வருகின்றது. அதிலிருந்தே 24 ஆன்ம தத்துவங்களும் நமக்கு தோன்றின. இவற்றை பற்றி நாம் முன்பு உள்ள சந்திப்புகளில் வடிவாக பார்த்திருந்தோம். இன்று நாம் கதைக்க போகின்ற சொல்லுலகம் அதுவும் சுத்த மாயாவில் இருந்தே தோன்றியது. அதை பற்றியே நாம் இப்பொழுது பார்ப்பதற்கு இருக்கின்றோம். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன், அந்த இறைவனுடைய அந்த அசைவு அதுவே நாதமாக வந்ததென்று. அந்த நாதம், அந்த ஒலியேதான் ஓங்காரம் ஆகும். நாம் ஓங்காரம் என்று சொல்லும் பொழுது சும்மா எல்லாருமே ஒரு தேவாரத்தை சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு பஜனையை செய்வதற்கு முதலோ ஓம் என்று சொல்லிவிட்டு 3 தடவைகள் சொல்லுவோம், சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொல்லி நாங்கள் அதை ஒரு மிகவும் சாதாரணமாக தான் ஆக்கள் எடுப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். ஏனென்றால் அதனுடைய விளக்கம் அவர்களுக்கு சரியாக புரியாதபடியால் அது ஏதோ ஒரு சொல்ல வேண்டும், தொடங்குவதற்கு முதல் ஓம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற மாதிரியே நினைத்து அதை சொல்வார்கள். ஆனால் அந்த ஓம் என்பதே, அந்த ஓம்காரமே இந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்றது. எமது பிரபஞ்சம் அந்த சக்தியாலேயே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த அதை நாம் அதுவே இறைவனாகும். அதாவது அந்த ஓம்காரமே இறைவன். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக விளங்கப்படுத்தி அதன் பின்பு நாம் சொல்லுகள் எப்படி தொடங்குகின்றன அவற்றிலிருந்து என்பவற்றை பற்றி கதைக்க உள்ளேன். அதில் இந்த ஓம்காரம் என்று நாம் சொல்லும் பொழுது அது ஆ உ உம் என்று 3 எழுத்துக்களாக, அது 3 ஒலிகளின் எழுத்துக்களாக அது பிரிகின்றது. நாம் அதை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். ஆ என்று சொல்லும் பொழுது அந்த ஆ எமது அடி தொண்டையிலிருந்து எழ வேண்டும். பிறகு அந்த ஊ என்று சொல்லுவது எமது வாய் முழுவதையும் அதை நிரப்ப வேண்டும். நிரப்பி அதை
அது அந்த நிரந்தரத்தை முடியும் பொழுது என்ற இது அது தன்னிலேயே உருவாகின்றது. இந்த ஆ உ என்று சொல்லுவதை நாம் சரியான விதமாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை சரியாக அதை நாம் சொல்ல வேண்டும். லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை நாம் டியூன் பண்ணுவது மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே எந்த நேரமும் இந்த ஓம் என்ற இந்த சத்தம் கேட்டபடியே இருக்கின்றது. ஆனால் எம்முடைய காதுகளுக்கு அது கேட்பதில்லை. ஏனென்றால் எம்முடைய மனம் எப்பொழுது அடங்குகின்றதோ, எம்முடைய மனம் எப்பொழுது அமைதியாகின்றதோ அப்பொழுதுதான் எம்மால் இதை கேட்கக்கூடியதாக இருக்கும். சோ நாங்கள் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி இதை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை டியூன் பண்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் ஒலியோடு எங்களின் இந்த ஒலியும் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் சரியானதாக இருக்கக்கூடியதாக அதை டியூன் பண்ணும் பொழுது, அதாவது அது ஓமின் சத்தத்தோடு எங்களின் இந்த சத்தம் கனெக்ட் பண்ணவர். அப்படி நடக்கும் பொழுது எம்முடைய மனதில் அமைதியும் அது எமதுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை எமது உடம்பில் தருவதாகவும் இருக்கும். நம்முடைய உடம்பில் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் அறிவீர்கள். அவற்றை அது தூண்டி சரியான சமநிலைக்கு எமது உடம்பை கொண்டு வரக்கூடியதாக அவ்வளவு சக்தி உள்ளதாக அந்த ஓம் என்ற அந்த எழுத்துகளால் ஆ உ என்ற அந்த 3 எழுத்துகளும் அவ்வளவு சக்தி உள்ளவையாக இருக்கின்றன. அவையே இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்கின்ற 3ஐயும் எங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆ படைத்தலையும், ஊ காத்தலையும், மா ஒடுக்கலையும் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த 3 தொழில்களையும் இந்த ஓங்காரம் தன்னுள் அடக்கி உள்ளது. இவை இந்த 3 தொழில்களையும் என்று நாம் சொல்லும் பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல் எமது மாயாலான பொருட்களிலேயே தான் அது நடைபெறுகிறது. எங்களின் உயிர் மாயாலானதல்ல, எமது உடல் மாயாலானது. அப்ப எல்லா பொருட்களும் மாயாலான பொருட்களையே தான் நாம் இங்கே இந்த உலகில் பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் மாயையால் ஆனவை. நாம் அவற்றையெல்லாம் முன்பு விரிவாக பார்த்திருந்தோம். பின்பு இந்த உயிர்களுக்கு அறிவையும் அந்த அறிவை செலுத்தி கொண்டு போய் எமக்கு சேர்க்கின்ற அந்த ஆற்றலையும் கொடுப்பதற்காகவே இந்த ஓங்காரம் 5 கூறுகளாக பிரிகின்றது. 5 கூறுகளாக பிரிகின்ற பொழுது அது அகரம், உகரம், மகரம், நாதம், பிந்து ஆக அது பிரிகின்றன. இப்படி அவை பிரியும் பொழுது அவற்றை அந்த கரண எழுத்துக்கள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இறைவன் தான் இந்த இறைவன் எமக்கு இந்த அறிவை ஊட்டுவதற்காகவே இந்த சொல்லுலகத்தை எமக்கு தந்தான். சொல்லுலகம் இறைவனால் எமக்கு தரப்பட்டது எமக்கு உள்ள அறிவை விளங்க வைப்பதற்காகவே. இதில் திருமூலர் கூறிய ஒரு பாடலை நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதில் அவர் பல பாடல்கள் மூலம் இவற்றை பிரணவத்தை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆனா இதில் ஒரு பாடலை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு கூறுகின்றேன். இது 956 அந்த பாட்டிலே அவர் சொல்லுகின்றார், நாவியின் கீழது நல்ல எழுத்தொன்று, பாவிகள் அத்தின் பயன் அறிவார் இல்லை, ஓவியராலும் அறிய உண்ணாதது, தேவியும் தானும் திகழ்ந்து இருந்தானே என்று கூறுகின்றார். அதன் விளக்கம் என்னவென்றால், இது இந்த ஓம் என்னும் எழுத்து
எங்களுக்குள்ளேயும் மூலாதாரத்தில் இருந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது. எம்முக்குள்ளும் இந்த ஓங்காரம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றது. நான் முன்பு உங்களுக்கு கூறியிருந்தேன், பிரபஞ்சத்தில் என்ன நடக்கின்றதோ அது எமது உடம்பிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் நடப்பவை அனைத்தும் எமது உடம்பிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்த வரியில் அவர் கூறுகின்றார், பாவிகள் அத்தின் பயனறிவாரில்லை. அவர் பாவிகள் என்று சொன்னது முன்பு ஒரு பாட்டில் அவர் குறிப்பிட்டுள்ளார், சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். அதாவது இறைவனை நினைந்து வழிபடாதவர்கள், அவரை சிந்திக்காதவர்கள் தீவினையாளர்கள் என்று கூறுகின்றார். அப்படியானவர்களுக்கு இந்த பிரணவத்தின் ஒளியை பற்றி விளங்காது என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக ஓவியராலும் அறிய ஒண்ணாதது என்று கூறுகின்றார். ஓவியர் என்று அவர் சொல்வது தேவர்களை, அதாவது உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையல்ல, அது ஒரு புராணம். கந்த புராணத்தில் பிரம்மாவை முருகப்பெருமான் கேட்கின்றார், பிரணவத்தின் பொருள் என்ன என்று சொல்லி. அப்பொழுது அவரால் அதற்கு பதில் கூற முடியவில்லை. அதையே தான் அந்த கதையை நான் இப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதை, அப்படியே நான் அந்த கதைக்கு போகவில்லை. ஆனால் இந்த ஓவியராலும் அறிய ஒண்ணாதது என்று அவர் சொன்னது தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதை அவர் மீன் பண்ணது ஓவியரால் என்று சொன்னது தேவர்களை, அதாவது பிரம்மாவை. பிரம்மாவுக்கே அந்த பொருள் தெரியவில்லை என்பதைத்தான் அவர் இதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தேவியும் தானும் திகழ்ந்து இருந்தானே, அந்த ஓங்காரத்தில் இருப்பது இறைவனும் இறைவியுமே ஆகும். அதாவது சிவமும் சக்தியும் அறிவும் ஆற்றலுமாக இருக்கின்றார்கள். எங்கு சிவன் இருக்கின்றானோ அங்கு சக்தி இருப்பார், சக்தி எங்கே இருக்கின்றானோ அங்கு சிவம் இருப்பார். அதேதான் அபிராமி பட்டரும் கூறுகின்றார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன். ஒரு சொல் இருந்தால் அதற்கு ஒரு பொருள் உண்டு. சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது. அது இறைவனையும் இறைவியையும் அதற்கு உதாரணமாக அபிராமி பட்டர் குறிப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் என்று அவர் கூறியது அதே மாதிரி. நாம் கதைக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. ஆனால் பொருள் என்று சொல்லும் பொழுது அது அதனுடைய மீனிங் என்றதல்ல, அதனுடைய அர்த்தம். இப்ப நான் ஒரு பொருளை சொன்னேன், சொல்லை சொன்னேன், ஆனால் மேசை அல்லது கதிரை என்று நான் சொன்னால் உடனே சொன்ன உடனே எங்களோட உணர்ச்சியில் எந்த ஒரு பொருளை, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளை அந்த சொல்லு குறிக்கின்றது என்பது நமக்கு உடனே ஞாபகம் வருகின்றது. அதையேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லும் பொருளும் என்று சொல்வது, இந்த உலகத்தில் எல்லா ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருள் அதோடு இணைந்து அதாக இருக்கின்றது. அப்படி நாங்கள் சொல்லும் பொழுது, இந்த சொல்லென்று சொல்லும் பொழுது அந்த சொல் என்ற அந்த சொல்லால் வருகின்ற ஓசையை அது குறிக்கவில்லை. அந்த சொல்லால் அந்த ஓசையின் வழியே அதின் பொருள் உணர்வை எங்களுக்கு எழுப்புகின்ற அந்த ஆற்றலையே தான் அது குறிக்கின்றது. அந்த ஆற்றலே தான் விந்து சக்தியாகும். அந்த நாதம், அந்த ஒலி இறைவனாகவும், அந்த ஆற்றல் வித்துவாக இறைவியாகவும் இருக்கின்றது. அப்படி அதன் மூலமாகவே நாம் ஒவ்வொரு சொல்லின்றையும் சொல்லும் இந்த பொருளும் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே மாதிரிதான் இப்ப நான் இதற்கு முதல் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், கந்த புராணத்தில் இறைவன் போய் கேட்டவுடன் அதன் பொருள் என்னென்று அவருக்கு அந்த பொருள்
என்பது என்ன என்பது சொல்லுவதற்கு முடியாமல் இருந்தது. ஆனால் அதே நேரம் நாம் பார்த்தோமேயானால் மாணிக்க வாசகர் சொல்கின்றார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. அந்த ஓங்காரமாக உள்ளத்திலே இருந்து தனக்கு அறிவை விளங்கப்படுத்துகிறவன் அந்த இறைவன் என்று சொல்லி, அப்ப அந்த ஓங்காரமாக இருப்பது, ஓங்காரம் என்றால் அதன் பொருள் அறிவை விளக்குவது, அறிவை விளக்கும் பொருளே அதுவே அந்த ஓங்காரத்தின் பொருளாகும். அப்ப அறிவை விளக்குவது எது? ஓங்காரம். அப்ப ஓங்காரத்தின் பொருள் என்னென்றால் அறிவை விளக்குவது. அது எது ஓங்காரத்தின் பொருள்? அப்ப எது? இறைவன். அப்ப ஓங்காரத்தின் என்ற அந்த சொல்லின் பொருள் இறைவன். அதற்கு வேறு எந்த மறுமொழியும் அதற்கு இல்லை. அது மாதிரியே அடுத்ததாக இறைவன் எமக்கு இந்த அறியாமையை போக்கி அறிவை சிறக்க வைப்பதற்காகவே எமக்கு சொல் வடிவில் அவனே இதை எமக்கு தந்துள்ளான் என்பதுவேதான் இதனுடைய விளக்கமாகும். இப்பொழுது நாங்கள் பார்த்தால் இந்த ஓங்காரம் 5 கூறுகளை உடையதாக இருக்கின்ற என்று நான் சொன்னேன். அகரம், உகரம், மகரம், நாதம், விந்து என 5 கூறுகளாக இருக்கின்றன என்பதையும், இவை முதல் 3ம் அவருடைய படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலையும், மற்ற நாதம் விந்துவும் அறிவையும், அந்த அறிவை எமக்கு தரும் ஆற்றலையும் குறிக்கின்றன என்பதையும் நான் கூறியிருந்தேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஓங்காரமே அவனுடைய திருவுருவை சூழ்ந்துள்ள ஒளிவட்டமாகிய திருவாசி என்பதை உண்மை விளக்கத்தில் ஆசிரியர் தன்னுடைய 34வது பாட்டில் கூறியிருக்கின்றார். அதாவது கோயிலில் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஆலயங்களில் இறைவனுடைய திருவுருவை சுற்றி திருவாசி இருக்கு. அந்த திருவாசியில் 51 சுடர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். உண்மையாக பார்த்தால் அதில் 51 சுடர்கள் இருக்க வேண்டும் என்று. இந்த திருவாசி என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஒளி வட்டமானதாம். அந்த ஒளி வட்டத்தையே தான் திருவாசியாக சொல்கின்றார்கள். அந்த ஒளி வட்டத்தில் 51 சுடர்கள் இருக்கின்றன. அந்த 51 சுடர்களுமே 51 தாய் எழுத்துக்களாக, எல்லா மொழிகளுக்கும் உள்ள தாய் எழுத்துக்கள் 51 என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதையே அந்த 51 சுடர்களும், அந்த திருவாசியை சுற்றியுள்ள 51 சுடர்களும் அந்த 51 தாய் எழுத்துக்களையும், அதாவது எல்லா எழுத்துக்களினதும் தாய் எழுத்துக்கள் எல்லாமாக சேர்ந்து 51ஆக இருக்கும் என்பதே அவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது. அதையே அந்த சுடர்கள் குறிக்கின்றன. சோ இறைவன் அந்த ஓங்காரமே தான் அந்த ஒளி வட்டமாக இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தில் உள்ளே ஒளிக்கு ஒளியாக இருந்து இந்த நடனத்தை புரிந்து கொண்டு இருப்பவனே நடராஜர் ஆகும். அவருடைய அந்த அசைவாலேயே எமது பிரபஞ்சம் அசைந்து கொண்டு இருக்கின்றது. அது அசைந்து கொண்டு இருக்கும் பொழுது சும்மா ரேண்டமாக அசைவதில்லை. எல்லாமே ஒரு திணிக்கப்பட்ட ஒரு பேட்டர்ன்ல ஒழுங்காக
அசைந்து கொண்டு எமது பிரபஞ்சம் இருப்பதற்கு காரணம் அந்த இறைவனுடைய அசைவே ஆகும். அதையேதான் நாம் நடராஜர் என்றும் அவருடைய நடனம் என்றும் அதையேதான் காஸ்மிக் டான்ஸ் என்று சொல்லுகின்றோம். நீ அடுத்ததாக திருநாவுக்கரசர் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையன் மருகனாய் நின்றாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற் சோதி என்று கூறுகின்றார். அதில் அவர் கூறுவது ஓசை ஒலி என்று அதை வித்தியாசமா ஓசை வேறு ஒலி வேறு என்று கூறுகின்றார். அதன் காரணம் என்னென்றால், ஓசை என்று நாம் சொல்லும் பொழுது அவை பொருளை விளக்காத தனிய சத்தமாகவே வருவனவாக இருக்கின்றன ஓசை. ஆனால் ஒலி என்று நாம் சொல்லும் பொழுது அது பொருளுடன் சேர்ந்ததாக வருவதையே நாம் ஒலி என்று சொல்லுகின்றோம். அதனாலேயேதான் அவர் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ என்று அதை பிரித்து கூறியுள்ளார். மற்றது தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீ என்று சொன்னது அவர் ஒளியாக இருப்பதை. இறைவன் ஒளியாகவும் இருந்து எமக்கு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு எமக்கு எல்லாம் வாழ்வதற்கு வழிவகுத்து கொண்டு இருக்கின்றான் என்பதை அது நமக்கு விளங்கப்படுத்துகின்றது. இனி அடுத்ததாக நான் உங்களுக்கு எப்படி நாங்கள் கதைக்கின்ற இந்த வாக்குகள் எத்தனை விதமான வாக்குகள் இருக்கின்றன, அந்த வாக்குகள் எப்படி எம்மிலிருந்து தோன்றுகின்றன, பின்பு அவை எப்படியாக எமக்கு வந்து எமது அறிவுக்கு எப்படியாக வந்து சேருகின்றன என்பவற்றை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதில் நான் சொன்னேன், சுத்த வித்தையில் நாத தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என 5 தத்துவங்கள் இருக்கின்றன என்று சொன்னேன். எமது வாக்குகள் முதலில் தொடங்கும் பொழுது அது மூலாதாரத்திலிருந்து வரும் பொழுது அதை சூக்கும வாக்கு என்று சொல்வார்கள். சூக்கும வாக்கு என்று சொன்னால் அது வந்து சொல் வடிவில் இல்லாமல் சொற்கள் தோன்றக்கூடிய ஒலி வடிவாக மட்டும் அது இருக்கும். அந்த டைம்ல அது தொடங்கும் பொழுது அது வந்து அதை சூக்கும வாக்கு என்று சொல்வார்கள். அது வந்து சொல் வடிவில வராமல் சொல் தோன்றக்கூடிய ஒலி அளவில் உள்ள தகுதி உள்ளதாகவே தான் அந்த ஒலியாக இருக்கும். பின்பு அது வந்து விந்து தத்துவத்தில் இருந்து தோன்றும் பொழுது அது பைசந்தி வாக்கு என்று அதை சொல்வார்கள். முதலில் வந்து சூக்குமை வாக்கு, பின்பு அது பைசந்தி வாக்காக விந்து தத்துவத்தில் இருந்து அது வரும் பொழுது பொதுவில் விளங்கியும் விளங்காமலும் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சொல்லொன்று சொல்லுகிறார்கள் என்று தெரியுமே தவிர, சொல்ல போற மாதிரி இருக்குமே தவிர அது என்ன மாதிரி என்ற சொல்லாக அது வரமாட்டாது. அந்த நேரத்தில் மொழியும் தோன்றுவது இல்லை, தனிய ஒலியாகவே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒலியில் சூக்கும வாக்கை விட இது வந்து கொஞ்சம் சொல்லு போம் பண்ணி இருக்கும். சொல்லு வந்து அது சரியான முறையாக பொதுவில் விளங்குவதாக இருக்குமே தவிர சிறப்பாக விளங்காது. அதை மயில் முட்டைக்கு உதாரணமாக சொல்வார்கள். மயிலின் மயிலை பார்த்தீர்களே ஆனால் அதுக்கு அதனுடைய சிறகுகளில் நல்ல அழகிய நிறங்கள் எல்லாம் தெளிவாக தெரியும். ஆனால் அந்த முட்டைக்குள்ள பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நிறங்கள் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது என்ன நிறம் என்பது வடிவாக தெரியாது. அதைத்தான் இதற்கு உதாரணமாக சொல்வார்கள். பைசந்தி வாக்கும் அப்படியேதான் இருக்கும் என்று. அதன் பின்பு சாதாக்கியம்
சாதாக்கியத்திலிருந்து தோன்றும் பொழுது அதை மத்திமை வாக்கு என்று சொல்வார்கள். மத்திமை வாக்கு உதானன் என்கின்ற காற்றோடு சேர்ந்து வாயுவோடு சேர்ந்து எமது கண்டத்திலிருந்து எமது தொண்டையிலிருந்து தோன்றும். அப்பொழுது மொழியும் தோன்றும். என்ன மொழியில கதைக்க போகிற என்பது அந்த கண்டத்துக்குள்ள இருந்து வரும் பொழுது அது தோன்றும். இந்த உதானன் என்ற காற்றை நான் சொல்லும் பொழுது 10 விதமான வாயுக்கள் எம்மில் உள்ளன. எம்மில் 10 விதமான வாயுக்கள் எம்மிலிருந்து எமக்கு எம்முடைய அங்கங்கள் வேலை செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு விதமான காற்றுகளும் வெவ்வேறு விதமான அங்கங்களை இயக்குவதற்கு உதவி செய்கின்றன. அதே மாதிரி இந்த உதானன் நம்முடைய வாக்குக்கு உதவியாக இருக்கின்றது. பின்பு ஈஸ்வர தத்துவத்திலிருந்து சூக்கும வைகரி தோன்றுகின்றது. அடுத்ததாக மத்திமைக்கு பின்பு வைகரி வாக்கு தோன்றும். அது எமது வாயிலிருந்தே அது தோன்றும். வாயிலிருந்து வாயடிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதை நாம் சூக்கும வைகரி அல்லது தூல வைகரி என்று அது 2ஆக பிரிகின்றது. சூக்கும வைகரி என்று வரும்பொழுது அது தனியே எம்முடைய காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாகவே இருக்கும். அது ஈஸ்வர தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றது. பின்பு சுத்த வித்தையில் தூல வைகரியாக வருகின்றது. தூல வைகரியாக வரும்பொழுது பிராணவாயுவோடும் சேர்ந்து எம்முடைய பல்லு, நாக்கு எல்லாத்தோடும் சேர்ந்து அது வெளியில் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய மாதிரியாக வெளியில வரும் பொழுது அதை தூல வைகரி என்று நாம் சொல்லுகின்றோம். இவைகள் எல்லாம் வாக்குகளாகவே இருக்கின்றனவே அன்றி அவர்களுக்கு தாமாகவே ஒவ்வொருடத்திலிருந்து ஒவ்வொருடத்துக்கு போக வேண்டும், அது எப்படியாக ஒலிக்க வேண்டும் என்கின்ற தன்மைகள் அந்த வாக்குகளுக்கு இல்லை. அவை எல்லாம் சடமாகவே தான் இருக்கின்றன. அப்ப இவற்றை இயக்குவதற்கு நமக்கு அறிவுள்ள பொருள் தேவை. அந்த அறிவு பொருட்களே அவற்றை செலுத்தும் அதிதேவர்களாக ஒவ்வொரு வாக்குகளுக்கும் உதவியாக இருக்கின்றனர். அதில் பிரம்மா அகரத்தையும், விஷ்ணு உகரத்தையும், உருத்திரர் மகரத்தையும், சதாசிவம் நாதத்தையும், ஈஸ்வரன் விந்துவையும் அதிதேவர்களாக இருந்து இயக்குகின்றனர். இதற்கு முன் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் கூற வேண்டும். இந்த வாக்குகள் இப்படி 4 வகையான வாக்குகள். ஆனால் அந்த வைகரி வாக்கு 2ஆக பிரிகின்றபடியால் அதில் 5 விதமான வாக்குகளாக வருகின்றது. இந்த மந்திரங்கள் அந்தணர்களோ எல்லாரும் பேசுகின்ற இந்த மந்திரங்களுமே இந்த சுத்தமாயிலிருந்து இந்த 4 வாக்குகளையும் அடிப்படையாக வைத்தே அவையும் தோன்றுகின்றன. பின்பு இவை எப்படி எமக்கு சேருகின்றன, நம்முடைய அறிவுக்கு எப்படி சேருகின்றன? பிகாஸ் இந்த எழுத்துக்கள் எல்லாம் சடமாகவே இருக்கின்றன. அவைகளால் தம்மாலேயே எல்லாம் சேர முடியாது. அப்ப அவைகள் எப்படி எமக்கு சேருகின்றன என்கின்ற அந்த முறைகளை இனி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போன்றோம். அதற்காகவே இந்த அந்த கரண எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். அதாவது எமது அந்த கரணங்களுக்கு இவை சேர வேண்டும். அந்த கரணங்கள் என்று சொல்லும் பொழுது எமது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதை நாங்கள் முன்பு பார்த்திருந்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை எமது அறிவு கருவிகளாகும். அந்த அறிவு கருவிகளுக்கு நாம் கதைக்கின்ற இந்த பேச்சுக்கள் சேரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி சேர்வதற்காக இறைவன் இந்த ஓமில், இந்த ஓம்காரத்தில் 5 பிரிவுகளாக 5 கூறுகளாக ஆக்கி அவற்றில் தான் இருந்து அவற்றை கொண்டு எமக்கு
சேர்க்கின்றான். இறைவனே இந்த இவற்றை கொண்டு வந்து எமக்கு சேர்க்கின்றான். அதை எப்படி என்றால் இந்த 5 அந்த கரண எழுத்துக்களாக பிரிகின்றது இந்த ஓம் என்னும் இந்த ஓங்காரம். அகரம், உகரம், மகரம், நாதம், விந்து. அதில் நாம் ஆ என்று சொல்லும் பொழுது அது அகங்கார தத்துவத்தை எழுப்புகின்றது. அகங்காரம் என்றால் என்ன என்று நான் முன்பு உங்களுக்கு கூறியிருந்தேன். அதாவது நாம் என்ன ஒன்று செய்யும் பொழுதும் எமக்கு ஒரு எழுச்சி வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தால்தான் அது எமக்கு நாம் அதை பற்றி செய்வதற்கு முற்படுவோம். இல்லாவிட்டால் எமக்கு அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வராமல் நாம் சோம்பேறித்தனமாக இருந்து விடுவோம். அப்படி இல்லாமல் நமக்கு அந்த ஊக்கத்தை தருவதற்கு உதவுவது அகங்கார தத்துவம் ஆகும். அந்த அகங்கார தத்துவத்தை இந்த அகரம்தான் எழுப்புகின்றது. பின்பு உகரம் எமது புத்தி தத்துவத்தை எழுப்புகின்றது. மகரம் எம்முடைய மனத்தை எழுப்புகின்றது. பின்பு நாதம் புருட தத்துவத்தை எழுப்புகின்றது. புருடன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் பார்த்தோம், புருடன் என்பதை அசுத்தமாயில் நாங்கள் பார்த்திருந்தோம், வித்யா தத்துவங்களில் ஒன்றாகும் என்று பார்த்திருந்தோம். அதாவது எப்பொழுது எமது ஆன்மா இந்த உலகில் அதாவது முதலில் கேவல நிலையில் அது இருக்கும் பொழுது அதனுடைய அறிவை ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலேயே அதை நாம் கேவல நிலையில் இருப்பதாக கூறுகின்றோம். அதன் பின்பு அந்த ஆன்மாவிற்கு ஒரு உடலை கொடுத்து அந்த ஆன்மாவை உடலுடன் சேர்க்கும் பொழுது இறைவன் இந்த ஆன்மாவுக்கு இந்த 5 தத்துவங்களையும், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த 5 தத்துவங்களையும் அதனுடன் சேர்த்து அதை அனுப்புகின்றான், சேர்த்து விடுகின்றான் அந்த ஆன்மாவுக்கு என்பதை நாங்கள் பார்த்தோம். அதன் மூலமாகவே அந்த ஆன்மா அறிவை பெறுகின்றது. ஆகவே இதில் இந்த நாத தத்துவம் அந்த அறிவை கொடுப்பதற்காக புருடனை இயக்குகின்றது. பின்பு விந்து தத்துவம் சித்தத்தை இயக்குகின்றது. சித்தத்தை செலுத்தும் பொழுது அது எமக்கு மீள மீள நாங்கள் சொன்னவற்றை சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக நம்முடைய மனதில் அது பதியக்கூடியதாக இருக்கின்றது. இதனாலேதான் ஔவையார் தனது விநாயகர் அகவலில் சத்தத்தில் சதாசிவம் காட்டி சித்தத்தில் சிவலிங்கம் காட்டி என்று கூறுகின்றார். சத்தத்தில் சதாசிவம் காட்டி என்று கூறுவதன் காரணம், இந்த தனிய ஒளியாகவே சதாசிவம் இருக்கும். சதாசிவமாக இருக்கும் பொழுது இறைவனுடைய ஞான சக்தியும் இறைவனுடைய கிரியா சக்தியும் ஒன்றும் சம அளவில் இருக்கும் பொழுது, அவருடைய அறிவும் ஆற்றலும் சம அளவில் இருக்கும் பொழுது அதை சதாசிவம் என்று நாம் கூறுகின்றோம். சதாசிவமாக இருக்கும் பொழுது அது ஒளி வடிவிலேயே தான் இருக்குமே தவிர நாம் காணக்கூடியதாக இருக்க மாட்டாது. ஆகவேதான் அதை சத்தத்தில் சதாசிவம் காட்டி என்று கூறுகின்றார். தென் சித்தத்தில் சிவலிங்கம் காட்டி என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய மனக்கண் முன் இல்லை, நம்முடைய சித்தத்தில், அதாவது நம்முடைய அறிவில், எங்களுடைய கான்சியஸ்ல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இறைவனை சிவலிங்கமாக காணக்கூடியதாக இருக்கும். அதாலேதான் சித்தத்தில் சிவலிங்கம் காட்டி என்று கூறுகின்றார். நாம் திரும்ப திரும்ப ஒன்றை நினைக்கும் பொழுதும் அதை பற்றியே மீள மீள யோசிக்கும் பொழுது அது நம்முடைய சித்தத்தில் இருந்துவிடும். அதனாலேதான் எல்லாரும் எமது அறிவாளர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், நாம் தேவையில்லாத விடயங்களை பேசக்கூடாது,
ஒரு தேவையில்லாத விடயங்கள் வந்தால் அவற்றை உடனேயே அவற்றை விட்டுவிட வேண்டும். அதை திருப்பி மீள மீள சிந்திக்க கூடாது. சிந்தித்தால் அவை போய் எமது சித்தத்தில் இருந்துவிடும். நாம் நினைக்க வேண்டியது இறைவனை பற்றியே, நல்ல விடயங்களை பற்றியே. அப்படி எண்ணும் பொழுதுதான் இறைவனை நாம் நம்முடைய சித்தத்தில் காணக்கூடியதாக இருக்கு. அதனாலேயே தான் சித்தத்தில் சிவலிங்கம் காட்டி என்று சொல்லி எமக்கு பாடி தந்துள்ளார். இப்படியே எங்களுக்கு இந்த நாம் கதைக்கின்ற வார்த்தைகள் இந்த அந்த கரண எழுத்துக்களாக, இறைவன் தானே அந்த கரண எழுத்துக்களாக, அதாவது நாங்கள் ஓம்காரத்தில் பார்த்தோம், அவரேதான் அந்த கரண எழுத்துக்களாக இருந்து எமக்கு இந்த அறிவை எமக்கு நம்முடைய அந்த கரணங்களுக்கு கொடுப்பதனால் எமக்கு அவற்றின் பொருள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது இந்த பொருள் என்று நாம் சொல்லும் பொழுது அது இந்த மீனிங்கை கேட்கவில்லை. அது எந்த பொருளுக்கு அது டைரக்டா கனெக்டடாக இருக்கிறது என்பதையே தான் அது இந்த விளக்கமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம் கூறுகின்றேன். மாணிக்கவாசகர் திருவாசகங்களை பாடினார். இறைவன் சிதம்பரத்திற்கு கடைசியாக அவரிடம் வந்த பொழுது, நீ இவ்வளவு காலமும் பாடிய அந்த திருவாசகங்களை எனக்கு பாட வேண்டும் என்று கேட்டு அவர் பாடி அதை தன் கைவசமாக அவர் எல்லாவற்றையும் எழுதினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய புராணங்கள் மூலமாக அவற்றை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்படி அவர் எல்லாவற்றையும் எழுதி போட்டு இறைவன் தன்னுடைய கைப்பட எழுதி, இது திருச்சிற்றம்பலவனால் மணிவாசகரால் பாடப்பட்டதை திருச்சிற்றம்பலவனால் எழுதப்பட்டது என்று எழுதி ஓலையில் சிதம்பர படியில் வைத்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். அடுத்த நாள் அந்தணர்கள் பார்க்கும் பொழுது அதை கண்டு எடுத்து அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் மாணிக்கவாசகரை கேட்டார்கள், இதனுடைய பொருள் என்ன என்று. அப்பொழுது அவர் சிதம்பரத்தில் போய் அவருடைய கருவறைக்கு முன்னால் நின்று நடராஜ பெருமானை காட்டி இதுவேதான் இதன் பொருள் என்று கூறினார். அப்படியானால் அந்த திருவாசகத்தின் பொருள் இறைவனே. திருவாசகத்தின் கருத்தை அவர் கேட்கவில்லை, திருவாசகத்தின் பொருள் என்னென்றுதான் கேட்டார். திருவாசகத்தின் பொருள் சிவபெருமான். இதேதான். ஆகவே நாங்கள் பொருள் என்று சொல்லும் பொழுது இங்கு உள்ள ஒவ்வொரு பொருட்களும் எந்த ஒரு சொல்லுக்கு கனெக்டடாக இருக்கிறது என்பதை பார்த்து அதையேதான் சொல்லுவதே தவிர அது இந்த சொல் என்ன அந்த கருத்தை அதை மீன் பண்ணவில்லை. கருத்தை பொருள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய கருத்தை அவர்களுக்கு மீன் பண்ணாமல் அதற்கு கனெக்டடாக அதற்கு சார்ந்த பொருள் இந்த உலகில் எது உள்ளது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஆகவே இதன் மூலம் நாம் இப்போ பார்த்ததன்படி இந்த ஓம்காரம் என்பது, நாம் சொல்லுகின்ற இந்த பிரணவம் என்பது இறைவனே ஆகும். வேறு அதற்கு எந்த விதமான பொருளும் இல்லை. அந்த பொருள் இறைவனே ஆகும். இத்துடன் நேரத்தையும் கருதி இன்றைய இந்த பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நாம் எமக்கு இறைவன் இந்த உலகத்தை, இந்த சொல்லை தந்து அதன் மூலமாக நம்முடைய அறிவை விளங்க வைத்துள்ளான். அதற்காகவேதான் இறைவன் இந்த சொல்லுலகத்தை தோற்றுவித்தான் என்பதை உங்களுக்கு கூறி நேரத்தை கருதி இத்துடன் எனது பேச்சை முடித்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் என்னுடன் இருந்து
பேசிக் கொண்டிருந்த இறைவனுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து மீண்டும் திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றிகளை தெரிவித்து, இவ்வளவு நேரமும் இருந்து பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி, அவர்களுக்காக நீங்கள் இங்கு அவர்கள் செய்தவற்றை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற உங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி எனது பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அருமையான பேச்சு, அருமையாக இருந்தது. இப்பொழுது 60 வினாடிகள் கைதட்டி உங்கள் நன்றியை தெரிவிப்போம். உங்கள் கருத்துக்களை கலந்து உரையாட விரும்புபவர்கள் கையை போட்டால் உங்களுக்கு. பஞ்சாச்சரம் மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதை. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்தி ஸ்ரீலங்கா மாஸ்டர் அவர்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் 6வது பகுதியை இன்று விளக்கமாக சிவ தத்துவத்தை பற்றி எங்களுக்கு கூறியிருக்கிறார். இது அநேகமாக நாங்கள் கணக்கு படிக்க முதல் பாடமாக்குறது, பிறகு ஒன்று ரெண்டா டக்குன்னு தெரிஞ்சுவிடும். அது மாதிரி இது முதல் நீங்கள் இந்த அம்மா சொன்ன விடயங்களை பாடமாக்கணும். பாடமாக்கின பிறகுதான் பிறகு வாசிக்க அதை சொல்ல விளங்கும் என்பதை கூறிக்கொண்டு, அதாவது சிவ தத்துவத்தை பற்றிய விவரம் அருமையாக இருந்தது. சிவதத்துவம், நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற 5 தத்துவத்தையும் அருமையாக எங்களுக்கு பல விடயங்களை, உலகம், சொல், சிவதத்துவம் இந்த விவரங்களை, ஓங்காரம் பற்றிய விவரங்களையும் பல விடயங்களை எங்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். இறுதியாக அவர் புருட தத்துவத்தை பற்றி கூறியிருந்தார். நான் அறிந்த வகையில் ஒருவர் இறக்கும் போது அவருடைய ஆன்மாவோடு சேர்ந்து போற தத்துவம் புருட தத்துவம் என்று அறிந்துள்ளேன். வேறு ஒன்றும் ஆன்மாவோட போகாது. ஆன்மாவோட போறது புருட தத்துவம். அப்போ புருட தத்துவத்தை நாங்கள் இனி வடிவாக பாடமாக்கி அதை என்னென்ன விஷயம் இருக்க வேண்டதை அறிய வேணும் என்றதை கூறிக்கொண்டு, நன்றி அம்மா, நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வேறு யாராவது கேட்க விரும்பினா கேட்கலாம். மீரா மாஸ்டர், அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சக்தி அம்மா, மிகவும் சிறப்பான பேச்சு, நல்லா இருந்தது. நான் உங்களுடைய பேச்சு இடையில நான் விட்டேன். நினைக்கிறேன் நான் இல்லாதபடியால் அதை தொடர்ந்து கேட்கவில்லை. எனக்கு உண்மையில கொஞ்சம் விளக்கம் மிகவும் குறைவாத்தான் இருக்குது. இத நாங்கள் ஆரம்பத்துல படிச்ச பாடசாலையில படிச்ச மாதிரி பாடமாக்கின பிறகுதான் இதுகள் இந்த வேர்டுக்கு எல்லாமே நீங்க அறிஞ்சு கொள்ள வேணும் போல இருக்குது. ஆனா கேட்க விருப்பமா இருக்குது. அறிஞ்சு எப்படியோ நாங்கள் அறியத்தானே வேணும். என்னதான் இதுக்குள்ளெல்லாம் போனாலும் இதுக்குள்ளால வராம நாங்கள் மூச்சம் அடையலாததால அறிய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. விரும்பியோ விரும்பாமலோ இதை படிச்சுதான் ஆக வேணும். பஞ்சாட்சரம் மாசம் சொன்ன மாதிரி நான் இனி இதுகளை பாடமாக்கி, நீங்க கேவல நிலை என்றதையும் சொல்லியிருந்தீர்கள். நான் முந்தைய
கேட்டும் இருக்கிறேன். ஆனா இப்போதைக்கு அது என்ன மீனிங் எனக்கு தெரியாம இருக்குது. விந்து தத்துவமும் அவ்வளவு கொஞ்சம் விளக்கங்கள் குறைவா இருக்குது. ஆனா நீங்க வடிவாத்தான் சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் நன்றி அம்மா. ஒரு கேள்வி என்ன இருக்குது என்னென்றால், இந்த விநாயக கவசத்துல சொல்லுவோம் தலைமுறு நான்கும் தந்தன கரளி என்று ஔவையார் பாடியிருக்கிறார். அதுல தலைமறு நான்கும் என்றது என்ன? அந்த தலம் 4 என்று சொல்ல முடியுமா? அது சரியை கிரியை யோகம் ஞானம். ஓகே, நன்றி அம்மா. நன்றி நன்றி. மிகவும் நன்றி உங்களோட பேச்சுக்கு. நன்றி. நீங்க பேரை போடாபடியே எனக்கு என்ன பேரை சொல்லி கூப்பிடுறான்னு கூட தெரியல. அன்மியூட் பண்ணி போட்டு கதையுங்க. சாம்சங் F500 அன்மியூட் பண்ண வேணும். செய்யலுமா? இப்ப தாட்டுங்க. உங்களோட பேரை சொல்லி போட்டு காய்ச்சான இல்லை. என்னுடைய பேர் கங்கா. நான் கனடால இருந்து கதைக்கிறேன். வணக்கம் சக்தி அம்மா. நல்ல அழகாக எளிமையான முறையில எல்லாருக்கும் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி என்னென்றால், சுத்தமாயில இருந்துதான் இந்த சொல்லுலகம் வந்தது என்று சொல்லி விளங்கப்படுத்தினீங்கள். நாங்கள் இந்த பிரகிருதி மாயில இருக்கிறோம். எங்களுக்கு எப்படி இந்த சொல்லுலகம் சொற்கள் வந்தன என்றதை ஒரு விளங்கப்படுத்துவீங்களா? ஓகே. இந்த சொல்லுலகம் சுத்தமாயிலிருந்து தோன்றுகின்றது. இவற்றை எமக்கு தருவதற்காகவே, இந்த சொல்லுலகை எம்முடைய அறிவை விளக்குவதற்காகவே எமக்கு இறைவன் இந்த சொல்லுலகத்தை தோற்றுவித்தான். இதில் சொல்லுலகமும் பொருளுலகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே வேலை செய்கின்றன. இந்த பொருளுலகம் என்று சொல்லும் பொழுது தத்துவம், புவனம், கலை என்பன பொருளுலகத்துக்குள் வருகின்றன. அவைகள் எல்லாம் தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் முன்பு பார்த்திருந்தோம். 36 தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது எமது உடம்பில் சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, 24 ஆன்ம தத்துவங்கள் சேர்ந்ததுதான் அந்த 36 தத்துவங்கள். அதில் இந்த எம்முடைய உடல்ல எமக்கு தேவையானவைகள் வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களுமாக இருக்கின்றன. அப்ப இந்த எம்முடைய ஆன்ம தத்துவங்கள்ல எமக்கு உள்ள இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை ஆன்ம தத்துவங்களுக்குள்ளேயே வருகின்றன. அது எம்முடைய அறிவு கருவிகள். அப்ப எம்முடைய அறிவு கருவிகளுக்கு கொண்டு அந்த அறிவை சேர்ப்பதற்காகவே அந்த கரண எழுத்துக்களாக இறைவனே இருந்து அவற்றை கொண்டு எமக்கு எம்முடைய அந்த கரணங்களுக்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்களுக்கு அவன் தருகின்றான். அதையேதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அகரம் அகங்காரத்தையும், உகரம் புத்தியையும், மகரம் மனத்தையும், நாதம் புருடனையும், விந்து சித்தத்தையும் எழுப்புகின்றன, செலுத்துகின்றன. அதன் மூலமாகவேதான் எமக்கு இவை கிடைக்கின்றன. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. சிவமோகன் மாஸ்டர், நீங்க கதையுங்கோ. அன்மியூட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அம்மா சக்தி அம்மா. எல்லோரும் நல்ல கருத்துக்களை கூறிவிட்டார்கள். நீங்கள் அருமையாக அந்த தத்துவங்களை விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தத்துவங்களை கூறும்போது மெல்ல மெல்ல பலருக்கு அது புரிய தொடங்கி இருக்கின்றது. ஒரு சிலர் அதிலே மிகவும் தேர்ச்சியுடையவர்களாக இந்த தளத்திலே இருக்கிறார்கள். பஞ்சாட்சரம் ஐயா போன்றவர்கள் அதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக வரவேற்கத்தக்கதம்மா. நீங்கள் மீண்டும் இந்த பகுதிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். குறைவான அளவில் செய்து விரிவான அளவில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த தளத்திலே நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்தும் நன்றியும்
வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. ஓகே, நன்றி. பாபுஷன் மாஸ்டர் நீங்க வரீங்க. அன்மியூட். வணக்கம் அனைவருக்கும். சதமாசன் நன்றி. இன்றைக்கு நீங்கள் அம்மா சொன்ன இந்த வார்த்தையில இந்த பொருளையும் சொல்லையும் சேர்த்து கூறியது ஒரு நல்ல ஒரு புதிய விஷயமாக எனக்கு இன்றைக்கு தான் அது தெரிந்தது. அதை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு ஒரு திரைப்படம் ஞாபகம் வந்தது. அதாவது திருவிளையாடல் என்ற படத்திலே சிவருமான் வந்து ஒரு 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 ஏழை புலவன் கருமி என்பவருக்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்து விட்டு போறார் பரிசு பெறுவதற்காக. அதை கொண்டு வந்து அதை படித்த பொழுது அங்கு சபையிலிருந்த நக்கீரர் எழுந்து நின்று, உமது பாடலில் சொற்பிழை இருக்கின்றது, பொருட்பிழை இருக்கிறது என்று கூறுகின்றார். இப்பொழுது அதை யோசிக்கும் பொழுது அதில் ஏதோ நிறைய அர்த்தத்தை அவர் அந்த படத்தை தயாரித்து எழுதியிருக்கிறார் போல இருக்கின்றது. சொற்பிழையும் பொருட்பிழையும் இருக்கின்றது என்று கூறுகின்றார். அதை யோசிக்கும் பொழுது உங்களோட பேச்சோட அது தொடர்பட்டதாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகின்றது. அது ஒன்று. மற்றது வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயம், இரண்டாவது விஷயம் வந்து ஆ ஓ அதை நீங்க சரியா நாங்கள் வீட்டிலே அதை சரியா ஒரு நாள் காலமையும் செய்து கொண்டுதான் வரோம். ஆ ஊ சொல்லி. ஆனா உம்ன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அந்த கையை வச்சு கொண்டிருக்கின்றோம். அது என்னன்னா அந்த பிரபஞ்சத்தின் சத்தம் அதுல வர மாதிரி ஒரு ஹம்மிங் மாதிரி முடைக்கல வர மாதிரி அதையும் செய்கிறோம். சரியோ பிள்ளையோ தெரியாது, சொல்லித்தனதான் செய்கிறோம். ஆ ஊன்றது நீங்க சொன்னது நாங்கள் செய்வது மிக சரியாக இருக்கிறது என்பது இப்பொழுது தெளிவாகின்றது. அடுத்தது மூன்றாவதமா இந்த நாசா நிறுவனம் பிரபஞ்சத்தின் ஒலியை ஒரு சிறு காணொலி மூலமா அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுல கேட்கும் பொழுது அதை மிகவும் ஆச்சரியமா இருக்கின்றது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னவா எனக்கு தெரியவில்லை. அது நம்பத்தான் வேண்டும் போல இருக்கின்றது எனக்கு தெரிகின்றது விஞ்ஞான வீதியில பார்க்கும் பொழுது. இல்ல, அது உண்மைதான். ஏனென்றால் அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில இருந்து வார அந்த ஒலியும் நாங்கள் இந்த ஆ ஊம் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுதும் அந்த சத்தத்தோடு எங்களின் சத்தமும் போய் கனெக்ட் பண்ணணும். லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்க டியூன் பண்ற மாதிரி அந்த பேசிஸ் ஆஃப் இந்த ஃப்ரீக்வன்சியோட எங்கள்ட இதுவும் போய் சேர்ந்து இணைய வேணும். இணையக்குள்ள நாங்கள் சொல்ற அந்த சத்தமும் அதுல நீங்கள் கேட்கிற அந்த சத்தம் மாதிரியே இருக்கும். வெளியில இருந்து கேட்கிறவைக்கு ரெண்டும் கனெக்டடாக வித்தியாசம் இல்லாம இருக்கும். ரெண்டையும் உணரக்கூடிய ஒரு ஆளால அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்கள் சில நேரம் மியூசிக் கண்டு வரைக்குள்ள நாங்கள் பாடுகிறவங்க இந்த குரல் வலையில எங்களுக்கு வருகிற அந்த இதுவும் அந்த சுருதி பாக்ஸில இருந்து வருகின்ற அந்த சுருதியையும் போட்டு ரெண்டும் வந்து கனெக்டடாக இருக்கக்குள்ளதான் எங்களோட காதுக்கு அந்த மியூசிக் வந்து கேட்கக்கூடியதாகவும் இனிமையாகவும் இருக்குது. இல்லாவிட்டால் எங்களுக்கு ஏதோ ஒரு இரிட்டபிளாக இருக்கிற மாதிரி போல அப்ப உடனே தெரியும் அந்த சுருதி சரிவர இல்லைன்னு. அந்த எங்களோட வோக்கல் சுருதி அந்த சுருதி பாக்ஸ் இதோட இணைய இல்லைன்னு. அது மாதிரியேதான் இது. நாங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்துல வருகின்ற ஓமோட இது போய் கனெக்ட் பண்ணவர். அப்பொழுதுதான் அந்த சரியான பலனை எங்களால அனுபவிக்க முடியும். அது அப்படியே நடக்கும் பொழுது எங்களோட அந்த ஆதாரங்களில் எல்லாம் வந்து அதை தூண்டி விட்டு அப்ப எங்களோட அந்த உடலுக்கு நல்ல ஒரு சமநிலை உண்டாகும். எங்களோட மனம் ஆரோக்கியமாக அமைதி அடையும். அப்ப அது தியானத்துக்கு எல்லாம் உதவியாக இருக்கும். அதுதான் அந்த ஓம் வந்து நாங்கள் கணக்க செய்ய வேணும். தனி இடத்துல இருந்து நாங்கள் செய்து எங்களோட மனதை அமைதிப்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதை சரியான முறையில நாங்கள் ப்ரொனவுன்ஸ் சொல்லணும். நன்றி அம்மா, மிகவும் நன்றி. நீங்க சொன்னது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் சொன்னதில் ஒன்று வந்து இந்த ஓம் 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 என்று சொல்லி 3 தரம் சொல்வதையும் விளங்காமத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் பல பேர் என்பது சொன்னது அது உண்மைதான். அது நாங்கள் திருத்தத்தான் வேண்டும் நிச்சயமாக. மிக்க நன்றி அம்மா, அருமையான உரை, தெளிவாக கூறிக்கொண்டு செல்கிறேன். உங்கள் பேச்சின் வெள்ளமையே ஒரு சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துக்கு மீரா மாஸ்டர் நீங்க காய்க்கிறாங்க சுத்தமாக.
வணக்கம் மாஸ்டர். திரும்ப நான் மிகவும் நன்றி மாஸ்டர். என்னண்டா சத்தியமா எங்களுக்குள்ளேயும் நாங்க சான் பண்ணாட்டியும் வந்து கொண்டுதான் இருக்குது. கொண்டுதான் இருக்குது எங்களுக்குள்ள. எங்களுக்குள்ள வந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா நாங்க கேட்கிறே இல்ல. அது எங்களுக்கு கேட்காது. என்னன்னா எங்களோட மனம் வந்து அமைதியாக வேணும். எங்களுக்கு அமைதியாக வேணும். அதான் அந்த தியானம் உங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கு. அந்த தியானத்தில இருக்கைக்குள்ள எங்களோட மனம் அடங்கி அமைதி வரைக்குள்ள எங்களால எங்களுக்குள்ள இருந்து வார அந்த ஓமே எங்களால கேட்கக்கூடியதா இருக்கு. அப்ப நீங்க ரெண்டு சொன்னீங்களா, அந்த பிரபஞ்சத்துல இருந்து வார ஓமும் நாங்கள் வாயால சொல்ற ஓமும் இணையமுமா? அது வந்து எங்களுக்கு கேட்காது. அது கொஞ்சம் அந்த மெய்ஞானிகள் கொஞ்சம் சேஜஸ் அவைகளுக்கு தான் அத வந்து இப்ப நீங்களும் சொல்ல பிரபஞ்சத்தின் இது அவைக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. அப்ப நீங்களும் சொல்லிக்கல இது ரெண்டும் இணைகிறதான்றது அவையலால சொல்லக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்கள் வந்து பாடைக்குள்ள ஒரு மியூசிஷியனால மட்டும்தான் சொல்ல முடியும். எங்களின் சுருதியும் அந்த சுருதி பாக்ஸில இருந்து வர சுருதியும் உண்டா இணைகிறதா இல்லையாண்டு ஒரு மியூசிஷியன் சும்மா நாங்கள் வாய் துறந்த உடனே சொல்லிவிடும். ஓ நோ 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 டோன்ட் டு தட், உன்னுடைய சுருதி இதோட இணையவில்லை என்று உடனே சொல்லிவிடும். எங்களுக்கு சில நேரம் அது புரியாம இருக்கும். எங்களுடைய இது அதோட இணைகிறதா, அது எப்படி சுருதியோட இணைகிறதுன்றதே விளங்காமலே இருக்கும். அப்படி அதுக்கு எங்களுக்கு எப்படி மியூசிக் ஞானம் வேணுமோ அது மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் ஞானம் இருந்தால்தான் நமக்கு அந்த இதுகளை பற்றி கூடுதலாக இணைகிறதா இல்லையாண்டு விளங்கும். மற்ற இன்னொரு கேள்வியும் இருக்குதம்மா. என்னன்னு சொன்னா, நீங்கள் சொன்னீங்க மூலாதாரத்தில் இருந்து ஒலியில் சூக்குமமாக வருமெண்டு, மூலாதாரத்துல சூக்குமமாக இருந்து வருதுன்னு சொன்னா அது குண்டலினி சக்தியா அல்லது அதை விட வேற? இல்ல நாங்கள் கதைக்கிறோங்க வாக்குகள், நாங்கள் கதைக்கிற வரைக்குள்ள அது வந்து ஒலி வடிவமாகத்தான் தொடங்கும் ஒழிய சொல் வடிவமாக வர தொடங்காது. முதல்ல ஒரு ஒலி மாதிரி தான் வரும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பேபி கதை கேட்கலன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை முதல் கதைக்கு வரைக்கும் என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு சத்தம் மாதிரி முதல் போடுவினோம். பேந்து பார்த்தால் ஏதோ ஒரு சொல் வர்ற மாதிரி போல இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் அதுகளுக்கு நல்லா இதாக வர விட்டு அவைகள என்ன பாஷையில கதைக்கணும்ன்றது வரும். பிறகு தெளிவாக கதைக்க தொடங்கினோம். அது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி நாங்கள் கதைக்கிறவங்கள வாக்குகளும் 4 விதமான வாக்குகளாக பிரிந்து நமக்கு வெளியில எல்லாருக்கும் கேட்கக்கூடியதா வரக்கு முதல் அது வேற ப்ரோசஸ்ல போய்தான் வருது வெளியில. அதைத்தான் சொல்லி. தேங்க்யூ சத்தியமா, விளக்கமா வடிவா சொன்னீங்கள். மிகவும் நன்றி, நல்ல விளக்கமா இருந்தது. நன்றி. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க கூடுதலா வாசிக்க வேணும். வாசிக்கத்தான் என்னென்ன சைவ சித்தாந்தம் டக்கண்டு கேட்ட உடனே எங்களுக்குள்ள வந்து விடாது. சில நேரம் அந்த ஒரு ஆள் சொல்லிக்குள்ள விளங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் அடுத்த நேரம் அது போயிடும். ஆனபடினால நீங்கள் கூடுதலாக வாசிக்கத்தான் அது உங்களுக்குள்ள வந்து அந்த சித்தத்துல வந்து அது இருக்க வேணும். அது மெமரி ஃபேக்கல்ட்டியில வந்து சேர வேணும். நன்றி நன்றி. அருமையான பேச்சு, அருமையாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் நாளைய நிகழ்ச்சி நேரில் கூற வேண்டியிருக்கின்றது. நாளை காலை வழக்கம் போல 8:45 இசைத்தியானம் நடைபெறும். பிறகு 9 மணிக்கு ஸ்டெஃப்னி மூகோ மாஸ்டர், 9:15 ஸ்டெஃப்னி மூகோ மாஸ்டர் யோகா அண்ட் மைண்ட் செஷன் வகுப்பு நடக்கும். 11 மணிக்கு அதன் பின் 10 மணிக்கு ஒரு மணித்தியாலம், கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் தியானம் நடக்கும். 11 மணிக்கு கிருஷ்ணபிள்ளை புண்ணியமூர்த்தி மாஸ்டர் இலங்கையிலிருந்து இணைந்து பேச இருக்கும் அருமையான தலைப்பு தமிழர் வாழ்வியல் சித்திர வருடப்புறம். பிறகு 8 மணிக்கு டாக்டர் நடராசர் ஜெகநாதன் மாஸ்டர் கதைக்க இருக்கும் தலைப்பு மனம் நரம்பியல் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் பேச உள்ளார். நாளை நிச்சயமாக நாங்கள் 9:15 எங்கள் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய வேண்டியுள்ளோம்.
குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் என்னும் ஒரு தளத்தில் அவர் பேச்சு வழங்க உள்ள அனைவரையும் அதிலும் போய் கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி. இத்துடன் வேறு யாராவது சர்வ மாஸ்டர் எதுவும் கதைக்க போறீங்களோ? நாளைக்கு 9 மணிக்கு நாங்கள் அந்த குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அந்த உரைக்கு போறதுண்டா 9:15 போறோம் காலையில லண்டன் நேரம் 9 போட்டிருக்கிறியா? 9 மணிக்கு தான் ஸ்டெஃப்னி மூகோண்ட மெடிடேஷன் இது நடக்கும், யோகா. யோகா நடக்குமல்லோ. யோகா நடந்து முடிய நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம். அப்படிதான். இல்ல இரவு ஈவினிங் சாரி ஈவினிங் 9:15 முடிஞ்சு. ஓகே, சரி சரி சரி. அதுக்கு பிறகு அப்ப சரி, அப்பதான் ஆரம்பிச்சுவோமா? சரி சரி. ஓகே 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 சரி. தேங்க்யூ. ஓகே. இதில் கலந்து கொண்ட அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் அனைவருக்கும் நன்றி. உதவிகளை அளித்த பலருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளை காலை சந்திப்போம். நன்றி. சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் எதுவும் சொல்ல போறீங்களோ அல்லது? இல்ல, ஓகே. மிக்க நன்றி.